காய்ஸ், கரூரில் இதுவரை 41 பேர் இறந்து போயிட்டாங்க. 100க்கு மேலே சிகிச்சையில் இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் டிஎம்கே தான். பிரச்சாரத்துக்காக விஜய் கேட்ட அந்த இடத்த கொடுக்காம ரொம்ப நேரவான இடத்த கொடுத்துட்டாங்க. இதனால தான் இறந்து போயிட்டாங்க. இல்லை, விஜய் 12 மணிக்கு கரூர் வர வேண்டியவர் 6 மணிக்கு மேலே தான் வந்தார். அவர் தான் காரணம்னு யாருமே நான் பழி சொல்ல வரல. ஏன்னா 1000 பேரை கொன்னாதான் அற வைத்தியன்ற மாதிரி தான். அரசியல்வாதிக்கு மக்களோட உயிர் மேலே அக்கறை இல்லை. என்னடா இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டேன்னா, ஆமாங்க, ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சென்னையில் ஏர் ஷோ நடந்திருக்கும். அங்கேயே மக்கள் இறந்துருப்பாங்க. அது எதனால், என்னத்துக்காக? இனிமேல் இது மாதிரி கூட்டங்கள் நடந்தால் அங்கே முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்ட்டு ப்ரிப்பேராக இருந்திருக்கணும். ஆனால் இல்லை. அதே மாதிரி விஜயுமே சொல்லியிருக்காரு, பெண்கள் வர வேணாம், குழந்தைகள் வர வேணாம், என்னோடய வாகனம் பின்னாடி விரட்டிட்டு வர வேணாம் பைக்கை வச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கேட்டுக்கிட்டுமே திரும்ப திரும்ப அதான் பண்ணுறாங்க. மரத்து மேலே ஏறுறாங்க, கரண்ட்டு கம்பி மேலே ஏறுறாங்க. அதே மாதிரி 10,000 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 27,000 பேர் கூட்டுறாங்க. அந்த 27,000 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே தள்ளி நசுக்கி மூச்சு விட முடியாமல் இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் வராருன்னு கரூரில் காலையில் 10 மணியில் கூட்டம் கூடி ஈவினிங் ஒரு 6 மணிக்கு தான் வந்திருக்காரு. அதுவரையும் பச்சை தண்ணி நாக்கில் படாமல் பசியோட செத்து சுண்ணாம்பு ஆகியிருக்காங்க. இதுக்கு காரணம் மக்கள் தான். நாம் தான் நம்மளோட உயிரை பார்த்துக்கணும், வேறு யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. அரசியல்வாதிகள் நம்ம உயிர் போனால் வருத்தம் தெரிவிப்பாங்க, மிஞ்சி போனால் இழப்பீடு தருவாங்க. அந்த இழப்பீடு எத்தனை நாளுக்கு நம்மளுக்கு தாங்கும்? நம்மளோட உயிர் தான் நம்மளுக்கு முக்கியம். அதனால் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா நம்மளுக்கான பாதுகாப்பை நம்ம தான் உறுதிப்படுத்திட்டு போகணுமே தவிர, நம்ம அரசியல்வாதிகளையோ இல்லாட்டி அந்த தலைவரையோ நினச்சிக்கிட்டு போகக்கூடாது. இது கூட பரவாயில்லைங்க. எனக்கு ரொம்ப காந்தியத்தின விஷயம் என்னென்னா, இந்த நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் இறந்தவங்களை நினச்சி ஃபீல் பண்ணாமல் வி ஸ்டாண்ட் வித் விஜய், விஜய் பாவுண்டா அப்படின்ட்டு அவர் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கானுங்க. அங்கே நடந்தது ஒரு ஆக்சிடெண்ட்டு, அதுக்கு காரணம் அவர் கிடையாது. நீங்கள் இறந்து போனவங்களை நினச்சி ஃபீல் பண்ணி இதுக்கப்புறம் இது நடக்கக்கூடாதுன்னு நினச்சி ஃபீல் பண்ணாமல் நீ அவருக்கு போய்கிட்டு பாவம்னு ஃபயர் விட்டுட்ருக்கியாடான்ற மாதிரி எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகி போச்சுங்க.